பசங்க எக்ஸாம் முடிச்சுட்டு டயர்டாக வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு எனர்ஜி லெவல் பூஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு இந்த பக்கோடாவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஜம்முன்னு சாப்பிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா? இதுக்கு 1/2 கப் அளவுக்கு ப்ரொக்கோலி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட 1/4 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ், 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி, ஸ்லைஸாக கட் பண்ண 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 1 உருளைக்கிழங்கு சீவி எடுத்துக்கலாம். இதை மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, பெருங்காயப்பொடி, சீரகம், வெந்தயக்கீரை, 1 டீஸ்பூன் ஆப்பசோடா, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததால் கோஸ் அதுக்கப்புறம் வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டுரும். அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினதும் கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த வெஜ் மிக்ஸ் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆனதும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு பக்கோடா மாதிரி வேணால் நல்லா குட்டி குட்டி பீசஸாகவும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா சாட் மசாலா கூட இந்த க்ரீன் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.